ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம சோலோ லெவலிங் ரீஅவேக்கனிங் இந்த மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போயிருந்தோம். அந்த மூவியோட ரிவ்யூ அதை தான் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சோலோ லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு சாரி கேட்க வேண்டியது நானே கிடையாது. இதுக்கு சாரி கேட்க வேண்டியது யாருன்னா கிரன்ச்சி ரோலு, சோனி பிக்சர்ஸும் தான். ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா தமிழ் டப் வரப்போகுதுன்னு இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜும் தெலுங்கு லாங்குவேஜும் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. சினிமாஸில் வரப்போகுதுன்னு சோனி பிக்சர்ஸ் வந்து அவங்க கன்ஃபார்மே பண்ணியிருந்தாங்க ட்விட்டர்லலாம். அதை நம்பி தான் நம்ம ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் தமிழில் வரும் அப்படின்ட்டு அந்த இமேஜெல்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அதுக்கு இப்போ நம்பி கூட தமிழ் டப் வரும்னு நம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல். இருந்தாலும் அது வந்து தமிழ் டப் வந்து இப்போ வரலை. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும்போது தமிழ் டப் வர வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இவங்க தமிழ் டப் வரும்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் டப் ரிலீஸ் பண்ணலைன்னு தெரில. ஆனால் ஹிந்தியில் மட்டும் நேக்காக விட்டுட்டானுங்க. அது என்னன்னு தெரியல. ஏன்னா ஹிந்தி என்ன, அந்த லாங்குவேஜை மட்டும் என்ன ஒரு தூக்கி வச்சு ஆடுறானுங்க, ஒன்றுமே புரியலை. ஏன் தமிழ் டப்பு தெலுங்கு டப்பை வந்து விட்டுட்டானுங்கன்னு தெரில. ராணா ரகுபாட்டி அவரே சொல்லிட்டு இருந்தார், நான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜுக்குமே டப் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அவர் டப் பண்ணிட்டேன்னு சொல்லியும் அப்புறம் ஏன் இதில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு வந்து ஒன்றுமே புதிராக இருக்குது. மீண்டும் ஒரு தடவை சாரி கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா December 6th ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஆனால் வந்து December 4 ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி ஹிந்தி டப் தான் 4th வருது, தமிழ் மேபி வந்து 6th வர வாய்ப்பு இருக்குது, தமிழ் தெலுங்கு 6th வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் 6ஆம் தேதி மூவி டிக்கெட்டை புக் பண்ணேன். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாறவே இல்லை, ஜாப்பனீஸ் இங்கிலீஷ்னே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு தமிழ் டப்பே வராது போல் இருக்குது, இவனுங்க நம்மளை ஏமாற்றிட்டானுங்க அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்குறதுக்காண்டி கிளம்புனேன். சோலோ லிவிங் பார்க்குறதுக்காண்டி சோலோவாக கிளம்பிட்டேன். எங்கன்னா வேளச்சேரியில் இருக்கிற ஒரு போனிக்ஸ் மாலுக்கு தான் போனேன். அங்கே போனால் உள்ளக்க போனால் ஏதோ கிறிஸ்மஸ்க்காண்டி அவங்க ஈவெண்ட் நடத்துனாங்க போல இருக்குது. எல்லாமே கிறிஸ்மஸ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளக்க காரு எல்லாருமே சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. நல்லா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஜோடியாக சுற்றுனானுங்க. கொஞ்சம் ஃபயரோடு உள்ளே போயிட்டு அந்த மாலுக்குள்ளே போயிட்டு எங்கே படம் போடுறானுங்கன்னு நானும் தேடி பார்த்தேன். ஏன்னா நான் வந்து இப்போ தான் சென்னைக்கே புதுசு, அதனால் படத்தை எங்கிட்ட தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கேட்டு உள்ளக்க போயிட்டு மேலே போனால் ஒரு இடத்துல போட்டானுங்க. அங்கே ஸ்க்ரீன் 5ல் போட்டானுங்க. உள்ளக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னியோடைய இப்போ ரீசெண்டாக வரப்போகிற மூவிஸ்க்கான இதெல்லாம் வச்சுருந்தேன். அங்கே ஃபோட்டோ நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்க லுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளக்க போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஒரு மூவி டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:25 தான் என்னுடைய மூவி டைமு. நான் 3 o'clock வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் 3:25 உள்ளே போயிட்டு நான் கரெக்டாக உள்ளே விட்டானுங்க. சரி படத்தை கரெக்டாக ஆரம்பிச்சிருவானுங்க அப்படின்னு பார்த்தா 3:40 வரைக்கும் படம் போடவே இல்லை. சரி அது வரைக்கும் என்ன தான் போடுவாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை தாங்க போட்டுட்டு இருந்தானுங்க. சரி விளம்பரமாக தமிழில் போடுவானுங்க, இல்லை இங்கிலீஷ் படங்கிறதுனால இங்கிலீஷில் போடுவானுங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஹிந்திலே தான் போடுறானுங்க. ஒரு விளம்பரம் கூட தமிழ்லையும் வரல, இங்கிலீஷ்லேயும் வரல, எல்லாம் ஹிந்தி விளம்பரம். உள்ளே கண்ணனெல்லாம் விளம்பரம் எப்போ முடியுதோ அப்போ தான்டா உள்ளே வருவேன்னு சொல்லி எல்லோரும் வெளியே போயிட்டானுங்க. உள்ளே ஒரு ஆளை வச்சுட்டு அவனதுக்கப்புறம் படம் போட்டதுக்கப்புறம் தான் உள்ளே வரானுங்க. சில பேர் வெளியே போனவங்க தான் பாதி படம் போனதுக்கப்புறம் தான் வரானுங்க. ஏன்னா விளம்பரம் அவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தானுங்க. அதனால தான் பாதி பேர் இருந்துச்சு போயிட்டாங்க. சரி கூட்டம் எப்பவும் போல் கம்மியாக தான் வரும், ஏன்னா ஜாப்பனீஸ் மூவி தானே அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேங்க. ஆனால் உள்ளக்க போனால் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. உள்ளக்க ஒரு சவுண்டு, அதாவது படம் ஆரம்பிக்கையில் ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இதை மட்டும் போடுறேன் பாருங்களேன். ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நான் கூட அனிமே ஃபேன்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, அதாவது அனிமே ஃபேன்ஸில் அதாவது யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இருக்கிற 70 ஏதாவது 70 வயசு இருக்கிறவங்க கேரடி கூட வந்து படம் பார்க்குறேன். எனக்கு வியப்பாக இருந்துச்சு. என்னன்னா இவ்வளோ பேர்லாம் வரானுங்களா, ஒரு சின்ன பையல்கள் கூட நான் பார்க்கவே இல்லை, எல்லாருமே அடல்ட்டு தான்.
வேறு யாராவது வடக்கன்ஸ் இந்த மாதிரி யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை, எல்லாமே தமிழ் பீப்புள்ஸ் தான். எல்லாருமே சோலோ லிவிங் பார்க்க தான் அவ்வளோ பேர் அனிமே பார்க்கறது என்ன வந்திருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ இது கொடுத்து வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. நானே சும்மா என்னைக்காவது ஒரு படம் சும்மா இருக்கமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு படத்தை புக் பண்ணி போனேன். ஆனால் உள்ளக்கு போனால் அவ்வளோ பேர் இருக்கவும் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பெட்டரான ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு அனிமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிவிலேயோ ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஆனால் தேட்டரில் வந்து பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடுக்கு நடுவில் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி வைப்பாக இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் எப்போ கிடைக்குன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அவ்வளோ சவுண்டு க்ரௌடோட அதை பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. நான் இது எப்படி வெளில சொல்கிறேனே தெரில, அதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அவ்வளோ சூப்பர் குட்டாக இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு. சரி, இதை பற்றியே பேசிகிட்டு இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் சொல்லுடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 1 minute தான் படம் டியூரேஷனு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீகேப்பே போட்டானுங்க. நானும் சீசன் 1 பார்த்துட்டு போகாத பார்த்துட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப நாள் கைவிட்டு போனதுனால ரீகேப் இருந்ததுனால கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரீகேப் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு கரெக்டாக மூவி ஆரம்பிக்கிற டைமில் வந்தானுங்க. சீசன் 1 அப்படியே நம்ம பிசிலேயோ இதுலேயே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சீசன் 1 அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு நம்மளை பெட்டராக பண்ணியிருந்தானுங்க, சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இருக்குது. ஆனால் அவ்வளோ பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க டெய்லியும். இனிமேல் சொல்ல போதில் கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது எனக்கு ஸ்பாய்லரே சுத்தமாக ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தால் இதோட வீடியோ கட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஸ்பாய்லர் அலர்ட்டு நான் இப்போயே கொடுத்துட்டேன், அப்புறம் நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி என்கிட்ட வரக்கூடாதுங்க. அப்புறம் ஆஃப்டர் ரீகேப் 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா படம் ஆரம்பிக்கல. பார்த்திங்கன்னா 2 எபிசோடு தான் எடுத்துருந்தானே, கூட ஒரு எபிசோடு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் 2 எபிசோடு தான் சொல்லிட்டானுங்க. சரி, உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் எபிசோடு ஆரம்பிக்கல, எடுத்த உடனே நம்மளுடைய சஞ்சின்வுடைய ஃபுல் அப்பியரன்ஸே மாற்றிட்டானுங்க. சீசன் 1லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருப்பான். இருந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் 2வது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருப்பான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து அவனுடைய டோட்டல் அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட், அதாவது ஒரு ப்ளூ கேட்டுக்காண்டி போகிறானுங்க. உள்ளே ஒரு டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி போகிறானுங்க. ஆனால் உள்ளே போயில பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த கேட் வந்து ரெட் ஆயிடுது. ரெட் கேட்னால் எஸ் ரேங்க் ஏ ரேங்க்குங்கிற அளவுக்குள்ள தான் ஹேண்டில் பண்ணவே முடியும். அந்த மாதிரியான கேட் ஆயிடுது. அதில் வந்து எப்படி சஞ்சின் தப்பிச்சா அப்படின்னு தான் பார்க்குறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்ஃப்ஸ் ஃபைட் வரும், சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அவனோட அரைஸை யூஸ் பண்ணுவான். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்துருப்பானுங்க. சவுண்டில் மிரட்டி விட்டுருப்பானுங்க. எல்ஃப்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பியர்ஸ், அதாவது ஒரு கரடி கூட்டத்தோடு சண்டை போட்டுட்ருப்பானு. அந்த கரடி கூட்டத்தோடு பார்த்திங்கன்னா அப்போயும் அரைஸ் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த கிளிப்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அவனுடைய அவனுடைய அரைஸே யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கேப்டன் அந்த இதை போட்ட அந்த ஃபைட்டே ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா OTTயில் தமிழ் டப் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் டப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அதனால் மேக்ஸிமம் OTT வந்துடும் தமிழில். வேணால் அதில் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவன் அப்பயே சொன்னான் அவ்வளோ நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதில் எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பட்டது என்னென்னா, அந்த பார்க்கா சண்டை, அதாவது ராணா ரகுபாட்டோட வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாருல பார்க்கா, அவன் ஒரு எல்ஸ் தான். அவன் கூட சண்டை போடையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவனோட ஃபைட்டிங் சீனே கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் கூட டப் பண்ண சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபைட் சீன் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேக்ஸிமமே ஒரு 5 to 6 minutes வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சண்டையை முடிஞ்சு போச்சு. அவ்வளோ நேரம் தான் அவனோட அந்த வில்லனோட அப்பியரன்ஸே இருந்தது. அது உள்ளக்க வந்தார், சண்டை போட்டார், தோத்தார், போனார், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த இதுக்காண்டியான அவரை கூப்பிட்டு வந்து இவ்வளோ ப்ரொமோஷனு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சீசன் 1 வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சஞ்சின் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஐடென்டிட்டியே எங்கேயுமே ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் நான் ஒரு ரேங்கர் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பானு. ஆனால் சீசன் 2 ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஐடென்டிட்டியை ரிவீல் ஆகிற மாதிரி தான் அவனோட ஐடென்டிட்டி ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஐடென்டிட்டி வந்து அப்படியே அவன் எல்லாருக்கும் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவான். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் அமையும். அதை பார்க்கலே வியப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் அந்த சில்வர் லைனிங் OTT வரும்போது மறக்காமல் வாட்ச் பண்ணிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். உள்ளக்க போயிட்டு அவ்வளோ நேரம், அதாவது 2 மணி நேரம் டைம் போனதே தெரியாமல் அவ்வளோ எங்கேஜிங்காக கூப்பிட்டு போயிட்டானுங்க.
அடுத்து வந்து மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கைஜு நம்பர் 8க்குமே மூவி அடாப்டேஷன் வருது அப்படின்னு சொல்கிறானுங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதையாவது தமிழில் கொண்டு வருவானுங்களா அந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கைஜு நம்பர் 8 வந்து சோலோ லெவலிங் ரிலீஸ் ஆனால் அடுத்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கைஜு நம்பர் ரிலீஸ் ஆச்சு 2024. அதே மாதிரி தான் இப்போயும் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு மூவி அடாப்டேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நல்லா இருக்கணும். ஏன்னா அது அவ்வளோ எங்கேஜிங்காக முடிச்சிருந்தானுங்க. சீசன் 1 ஆரம்பிக்கலையும் அவ்வளோ நல்லா தான் ஆரம்பிப்பானுங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் போன எக்ஸ்பீரியன்ஸும் அப்புறம் மூவியோட ரிவ்யூவும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்புறம் மேலும் இந்த மாதிரியான ரிவ்யூ ஒருத்தன் போட்டிருக்காண்டா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் அனிமே கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.